இப்போ நீ 5 பிள்ளையில லவ் பண்ணி கழட்டி விட்டா உனக்கு வர்ற பொம்பளை கல்யாணம் முடிய பாரு, ஒருத்தி வருவா பாரு, அவ 5 பையங்களை கழட்டி விட்ட பையன் தான் வருவா. நீ 10 பிள்ளைங்களை பைக்கில் ஏற்றி சுத்தினா உனக்கு வர்ற பொண்டாட்டி 10 பேர் கூட பைக்கில் போனவ தான் வருவா. ஏன்னு கேட்டால் வசனம் சொல்லுது, கள்ள தராசு கத்தருக்கு. தங்கச்சி, நீ ஒரு பையனை கலத்தி விட்டேன்னா, ஒரு பிள்ளைய தப்பு பண்ணி கழட்டி விட்டவன் உனக்கு கத்தர் மாப்பிள்ளைய தருவார். தம்பி, 10 பிள்ளைங்களை லவ் பண்ண இது ஒண்ணுமே தெரியல விட்டுட்டேன் அப்படின்னா, 10 பசங்களை லவ் பண்ணி ஒண்ணுமே தெரியாம விட்ட பிள்ளை தான் கத்தர் உனக்கு தருவார். ஏன் வசனம் அதான் சொல்லுது, எதை விதைக்கிறோமோ. இதுக்காகவாது கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு அமைதியா உட்காரு, சரியா? ஃப்ரீ அட்வைஸ். இஷ்டம்னா கேளு, கஷ்டம்னா உனக்கு ஆமா கல்யாணம் முடிஞ்சு வாங்கி என்கிட்ட வருவான்னு, என் மாப்பிள்ளை எனக்கு கோர்ட்டுக்கு கேஸ் அனுப்பிட்டாருன்னு எனக்கு ஜோம் பண்ணுங்கண்ண. இங்க தாடி வெளுத்து எல்லாம் போச்சு, கையை வெட்டிக்கிறது இவங்க. இல்லை, கையை வெட்டுற நீ இங்க வெட்டக்கூடாது, இங்க வெட்டணும். என்ன, இங்க கையை வெட்டி சீனை போடக்கூடாது தங்கம், இங்க வெட்டணும். எல்லா பாவத்துக்கும் எதிர்த்து நெல்லு, பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு மட்டும் நோ சொல்லிடு, நோ ஓடிடு, நோ எனக்கு வேண்டாம், எனக்கு பிடிக்காது, இப்படி நின்று சத்துரு கவுத்தி அடிச்சு உன பாவத்தில் தள்ளிடுவான், சரியா? அந்த பக்கம் அந்த பாட்டு இருக்கப்பட்டு, அந்த பக்கம் என்னை அழைக்கிறார்கள், இந்த பக்கம் என்னை இழுக்கிறார்கள், மாய்மால வாழ்க்கையை வாழ்கிறே. இப்படி வாழ்க்கை மாறிடக்கூடாது.